சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 98வது தலமும் 215வது தேவார பாடல் பெற்ற தலம் தான் குருத்தலமாக சொல்லப்படக்கூடிய, அதாவது நவகிரகங்களில் குருத்தலமாக சொல்லப்படக்கூடிய ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவில். இதுக்கு முன்னாடி திட்டைன்னு ஒரு கோவில் பார்த்துருப்போம், இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது குருத்தலம் தான், ஆனால் இதுதான் நவகிரக தலத்தில் வரும். இறைவன் பேர் ஆபத்சகாயர், இறைவி பேர் ஏலவார் குழலி. பூளை அப்படிங்கிற செடியை தலைமரமாக கொண்டதுனால இந்த கோவிலை திருவிரும்பூளை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 5 வனத்தலங்களில் 4வது தலம் காசிவனம்னு இந்த ஊருக்கு பேர் உண்டு. சுந்தரர் இங்கு வரும்பொழுது வெட்டாரில் ஓடக்காரனாக சிவபெருமான் வந்ததாக ஒரு செய்தி இருக்குது. சம்பந்தர் 2ஆம் திருமுறையில் 36ஆம் பதிகமும், அப்பர் 6ஆம் திருமுறையில் 51ஆம் பதிகமும் 6ஆம் பாடல் பாடியிருக்கிறார். 5 வனத்தலங்களில் இது 4வது தலமில் இந்த தலத்தை அதாவது மாலை நேரத்தில் வழிபட்டால் மிகச்சிறப்பு அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திருக்கருகாவூர்னு ஒரு ஊர் சொல்லியிருப்போம், அதுவும் ஒரு வனத்தலம். அந்த தலத்தை போய் காலை நேரத்தில் பார்க்கணும். இதை பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வழிபடணும்.